ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா சீரியலில் இன்னைக்கான எபிசோட் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுன்னா, எசக்கியும் வைகுண்டமும் கோவிலுக்கு ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க. எசக்கி வைகுண்டத்துக்கிட்ட, அப்பா நீயும் உள்ள வாயன்னு கேட்க, ஏடி இன்னும் 40 நாள் கழியலை, அதனால் கோவிலுக்குள்ளே என்னால் வர முடியாதுன்னு சொல்ல, சரிப்பா நீ உள்ளே இருக்கக்கூடிய பிரகாரத்துக்கு வர வேண்டாம், ஆனால் வெளி பிரகாரத்தில் இருக்கலாம், நீ வாப்பான்னு சொல்லிட்டு எசக்கி முன்னாடி போகிறாங்க. எசக்கியை ஃபாலோ பண்ணிட்டு பாண்டியம்மா ஏற்பாடு பண்ண ரவுடிங்க பின்னாடியே போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா எசக்கின்னு சத்தம் கேட்குது. எசக்கி திரும்பி பார்க்குறாங்க. ரத்னாவும் வெங்கடேஷும் வராங்க. அவங்கள பார்த்ததும் எசக்கி சந்தோஷப்படுறாங்க. ஆமாம், பாண்டியத்தானே எங்கடின்னு ரத்னா கேட்க, அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் கேஸை பற்றி விசாரிக்கணுமா, அதனால மாமாவால் வர முடியாது, அவருக்கும் சேர்த்து நான் தான் வேண்டிக்கணும்னு எசக்கி சொல்கிறாங்க. அந்த ரவுடி ஆட்களால் எசக்கியை கடத்த முடியாமல் அங்கேருந்து வெளியே போயிடுறாங்க. அப்புறமா எசக்கியை பார்த்து ஒரு பொம்பளை வராங்க. நீதானம்மா எசக்கின்னு கேட்க, எசக்கியும் ஆமான்னு சொல்கிறாங்க. ஸ்டேஷன்லேருந்து ஐயா ஆள் அனுப்பி சொல்லிவிட்டாங்க, இதில் 108 விளக்கு இருக்குதுமா, வாங்கிக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க. அதை பார்த்தா ரத்னாவும் வைகுண்டமும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அடுத்ததான் இன்னொரு லேடி வராங்க. எசக்கி, ஸ்டேஷன்லேருந்து ஐயா ஆள் அனுப்பி உனக்கு பூ கொடுக்க சொன்னாங்க, இந்தா பூ வாங்கிக்கோன்னு சொல்லி பூ கொடுக்குறாங்க. எசக்கி அந்த பூவையும் வாங்கிக்கிறாங்க. அதை பார்த்த வைகுண்டம், பரவாயில்லையே, பாண்டி மாப்பிள்ள இப்போ பொறுப்பான புருஷனாக மாறிட்டாரு போலன்னு சந்தோஷப்படுறாரு. கோவிலுக்கு என் கூட வர முடியலன்னு சொல்லி மாமா இப்படியெல்லாம் சமாளிக்குது பாருன்னு எசக்கி ரத்னா கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்களோட ஃபோன் ரிங் ஆகுது. மாமா தான் கூப்பிடுறாரு, பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு எசக்கி அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. ஃபோனில் முத்துப்பாண்டி, ஏட்டி எசக்கி நான் கொடுத்து விட்டதெல்லாம் வந்து சேர்ந்துதான்னு கேட்க, ஆமாம் மாமா வந்துடுச்சுதுன்னு எசக்கி சொல்கிறாங்க. சரி, நீ நல்லபடியாக விளக்கு போட்டு முடி, நான் அப்புறமா ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வைக்கிறாரு. முத்துப்பாண்டி எசக்கி மேலே காட்டக்கூடிய அக்கறையை பார்த்து வைகுண்டம் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இதெல்லாம் பார்க்குறதுக்கு உங்கள் அம்மா இல்லாமல் போயிட்டாலே அத்தான்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. ரத்னா, வெங்கடேஷ், எசக்கி 3 பேரும் சேர்ந்து விளக்கு போட்டுட்டு இருக்காங்க. ரத்னா எசக்கி கிட்ட, அப்பா ஏண்டி வெளியே நிற்கிறாரு, உள்ளே வந்து நமக்கு திரியாவது எடுத்து வந்திருக்கலாம்லன்னு கேட்க, அம்மாக்கு இன்னும் 40 நாள் திரும்பலாக்கா, அதனால தான் அப்பா உள்ளே வர முடியாமல் வெளி பிரகாரத்திலே நிற்கிறாருன்னு எசக்கி சொல்கிறாங்க. அப்புறமா ரத்னா வெங்கடேஷ் கிட்ட, நீங்களாவது எங்களுக்கு திரி எடுத்து தருவீங்களான்னு கேட்க, அவரும் சரின்னு சொல்கிறாரு. எதுக்காகக்கா மாமாவை வேலை வாங்குறேன்னு எசக்கி கேட்கும்போது, அண்ணன் இருந்தால் நமக்கு செஞ்சுருக்கும் தானே, இவருக்கு ஈகோலாம் கிடையாது, அது மட்டும் இல்லை அவங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு எனக்காக வந்திருக்காரு, அதனால அவர் எனக்காக எது வேணாலும் செய்வாருன்னு சொல்ல, மனசுக்குள்ளே வெங்கடேஷ் பேச ஆரம்பிக்கிறாரு. உன் அண்ணனை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டேன், ஆனால் என்ன நீ எல்லா இடத்துலையும் விட்டு கொடுக்குறல, எனக்கு ஈகோ உன் வீட்டில் கிடையாதுடி, ஆனால் என் வீட்டுக்கு வருவேல, அப்போ நான் என்னோட ஈகோவை காட்டுறேன்னு நினைக்கிறாரு. அடுத்த சீனில் பாண்டியம்மா கோவிலுக்கு வராங்க. டேய் சேது இங்கே வாடான்னு சொல்லி கூப்பிட அந்த ரவுடி ஆட்கள் எல்லாரும் அங்கே போகிறாங்க. என்ன ஆத்தான்னு சேது கேட்க, அவளை தூக்கிட்டீங்களாடான்னு கேட்குறாங்க. இல்லை ஆத்தா, அவளை சுற்றி 3 பேர் இருக்காங்க, நாங்கள் எப்படி தூக்க முடியும்னு கேட்குறாரு. சரிடா, நான் உள்ளே போய் சமயம் பார்த்து சொல்கிறேன், அப்போ அவளை வந்து தூக்கிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு பாண்டியம்மா உள்ளே போகிறாங்க. ரத்னாவும் எசக்கியும் விளக்கேற்றி முடிச்சுட்டு அப்புறமா விளக்கு போடுறாங்க. நான் பிரசாதம் கொடுக்க போகிறேங்கான்னு சொல்லிட்டு எசக்கி போகிறாங்க. வெங்கடேஷ் ரத்னா கிட்ட, எனக்கு ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு ரத்னா, நீயாவது லீவில் இருக்க, ஆனால் என்னால் லீவ் போட முடியாது, எனக்கு உடனே போகணும், வா நம்ம கிளம்புவோன்னு சொல்லிட்டு எசக்கி கிட்ட போய் சொல்கிறாரு. சரிங்க மாமா, நீங்கள் அக்காவை கூட்டிகிட்டு கிளம்புங்க, மற்றது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு எசக்கி சொல்லிட்டு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு இருக்காங்க. பாக்கியா ரத்னா, எசக்கியே ஓகேன்னு சொல்லிட்டா, நீ வா போகலான்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் ரத்னா கையை பிடிச்சு கூட்டிட்டு வராங்க. அப்புறமா வைகுண்டத்துக்கிட்ட, மன்னிச்சிருங்க மாமா, நான் ரத்னாவை கூட்டிட்டு கிளம்புறேன், எனக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு டைம் ஆயிடுச்சுது, நீங்க எசக்கியை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ரத்னாவோட கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாரு. அப்ப ரத்னா சந்தோஷமா வெங்கடேஷை பார்த்துக்கிட்டே வராங்க. பாண்டியம்மா தலையில முக்காடு போட்டுட்டு எசக்கி பிரசாதம் கொடுக்கறத பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறமா அந்த ரவுடி ஆட்களை பார்த்து, டேய் சேது நீங்களும் போய் நில்லுங்கடான்னு சொல்ல அவங்களும் அந்த லைன்ல வந்து நிக்கிறாங்க. அந்த ரவுடி ஆட்களும் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறமா பாண்டியம்மா அவங்கள பார்த்து, தூக்குங்கடான்னு சொல்ல அவங்களும் எசக்கியுடைய வாயை பொத்தி கூட்டிட்டு போறாங்க. எசக்கியோட சத்தம் யாருக்கும் கேட்டக்கூடாதுன்னு சொல்லி பாண்டியம்மா கோவில் மணியை விடாம அடிச்சிட்டு இருக்காங்க. சேதுவும் அவரோட ஆட்களும் எசக்கியை கூட்டிட்டு போய் ஒரு கார்ல ஏத்துறாங்க. அப்புறமா பாண்டியம்மா வந்து, டே சேது அவளோட ஹேண்ட்பேக் எங்கடான்னு கேட்க, இந்தாங்க ஆத்தான்னு சொல்லி சேதுவும் அவங்களோட ஹேண்ட்பேக் எடுத்து கொடுக்குறாரு. அதுல இருக்கக்கூடிய எசக்கி போனை எடுத்த பாண்டியம்மா, இதுதான்டா என் தம்பி சவுந்தரம் அவளை கடத்தினதுக்கான எவிடன்ஸ்ன்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. டேய், நான் சொன்ன இடம் உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குதுல்ல, அவளை அங்கே கூட்டிகிட்டு போய் கட்டி போடுங்கடா, நான் சொன்னதும் அவள் கழுத்தறுத்து போட்டுருங்கன்னு சொல்ல, சரியாத்தா செஞ்சிடலான்னு சேது சொல்கிறாரு. பாண்டியம்மா அவங்களோட மனசுக்குள்ள
மனசுக்குள்ள எல சவுந்தரம் எனக்காடா துரோகம் பண்ண, உன் மகன் கையாலையும் உன் மருமகன் கையாலையும் வெட்டுப்பட்டு சாவிடான்னு நினைக்கிறாங்க. அடுத்த சீன்ல சண்முகத்துடைய ஃபோன் ரிங் ஆகுது. அவரும் அட்டன் பண்ணி பேசுறாரு. ஃபோன்ல பாண்டியம்மா குரலை மாத்தி சவுந்தரம் மாதிரி பேசுறாங்க. சண்முகம் ஃபோன் அட்டன் பண்ண சவுந்தர பாண்டி சிரிக்கிற சத்தம் கேட்குது. இப்போ எதுக்காக மாமனாரே என் தங்கச்சியோட ஃபோனை எடுத்து சிரிச்சிட்டு இருக்கேன்னு கேட்க, எல வெறும் பயல உன் தங்கச்சியை நான் தூக்கிட்டோம்லன்னு சொல்ல இந்த எபிசோட் முடியுது.